நீதி கதைகள் டிவி. ஒரு காலத்துல கோதாவரி ஆற்றங்கரையோரமா சோமநாதபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருந்துச்சு. ஊர் பேருக்கு ஏத்தாப்புல அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சரியான சோம்பேறிங்க. காலையில விடிஞ்சா போதும் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த ஊர்க்காரங்களுடைய வழக்கம். இந்த ஊரோட கதை தான் இந்த சோம்பேறி கிராமம். அன்னைக்கு விடிய காலையில இன்னும் சூரியன் எழுந்திருக்க கூட இல்ல. அந்த நேரத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஒரு கிணத்துக்கு மேல உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் ராமையா, இன்னொருத்தர் பீமையா. ரெண்டு பேர்கிட்டயும் காலி குடம் இருந்துச்சு. ஒரு மணி நேரமா ரெண்டு பேரும் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தங்க கூட கிணத்துல இருந்து தண்ணியே இறக்கவே இல்ல. டே ராமையா, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கிறது? காலையிலேயே என்னடா கஷ்டம் இது? அதை கேட்டு ராமையா, டேய் இப்போ என்னாச்சுன்னு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தண்ணியை இறைச்சி என் குடத்துல ஊற்றலாம் இல்லை? நான் பாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டு போக போகிறேன். ஓஹோ, வந்துட்டான் பெருசாக சொல்கிறதுக்கு. டேய், நான் தண்ணி கொண்டு வர வந்து 1 மணி நேரம் ஆச்சு. ஆனால் நீ வந்து அரை மணி நேரம் தான் ஆகுது. முதல்ல வந்த நான் தண்ணியை இறைச்சி உனக்கு கொடுக்கணுமா, இல்லை ரெண்டாவதாக வந்த நீ தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணுமா? எது நியாயம்? நாம் எதுக்குடா நியாயத்தை பற்றி பேசிக்கிட்டு? நம்ம ஒரு நியாயத்தை பற்றி பேசுவோமா? நாம் பெரியவங்கள மதிக்கிறவங்க. உன்னை விட 2 வயசுக்கு மூத்தம் வேணாம். அப்படின்னா நீ தானே தண்ணியை இறைச்சி எனக்கு கொடுக்கணும். பீமையா சிரிச்சுக்கிட்டே, 2 வயசு மூத்தவனா இருந்தா என்னவா? உன்னை கொஞ்சம் நீயே பாரு. பலமா காத்தடிச்சா அந்த காத்துல நீ பறந்து போயிடுவ. ஆனா என்ன பாரு, பார்க்க எவ்வளோ பலசாலியா இருக்கேன். அப்படி பார்த்தா பலசாலி தானே எல்லா இடத்துலையும் ஜெயிப்பான். டேய் போதண்டா பெருமை பேசுனது. இங்கே முக்கியம் பலம் இல்லை, அறிவு. வேலையை எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு யோசிக்கணும். எப்படியோ நாம் 2 பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இங்கேயே உக்காந்துக்கிட்டு இருந்தோன்னா 3ஆவதாக ஒருத்தன் வருவான். அவனே நமக்கு தண்ணி இறைச்சி கொடுப்பான். அப்புறம் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யோசனைலாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வர்றவன் நம்மளை விட பெரிய சோம்பேறியாக இருந்தா அவனும் நம்ம பக்கத்தில் உட்காந்து இப்படி கதை பேசிக்கிட்டு இருந்தானா அப்புறம் நம்ம நிலைமை என்னடா? அவனும் கூட உக்காந்துட்டானா 4ஆவது ஆளுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஆள் சேர சேர பலம் தானே, எவனாவது கண்டிப்பாக சிக்குவான். எதுக்குடா அவசரம்? வீட்டில் தான் பொம்பளைங்க இருப்பாங்கல்ல, அவங்க அதெல்லாம் பார்த்துப்பாங்க. நாம் கொஞ்சம் நாட்டு நடப்பை பற்றி பேசலாம். சரிடா, நீ சொல்கிறதையே செய்யறேன். நேற்று ராத்திரி எங்கள் வீட்டில் இருந்த பூனை 2 குட்டி போட்டுச்சு. அந்த குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு தான் யோசிக்கிறேன். பூனை குட்டிங்களுக்கு பேரா? இதெல்லாம் ஒரு வேலையாடா? இந்த வேலையை செய்கிறதுக்கு கூட உனக்கு சோம்பேறித்தனமாக இருக்கா? சரி சொல்லு. சரி, ஒன்றுத்துக்கு சோம்பேறினோ இன்னொன்றுக்கு சோமாரினோ பேர் வை. நம்ம ஊரோட பேரை காப்பாற்றோம். இங்கே பாரு ராமையா, என் பூனை குட்டிங்களை கிண்டல் பண்ண அவ்வளவுதான். நல்ல பேராக தேடுறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். பேசாமல் நம்ம பேரையே வச்சிடலாமே. ராம பீம, இந்த பேர் எப்படி இருக்கு நீயே சொல்லு. நம்ம பேர் எதுக்குடா அதுங்களுக்கு? நம்ம பேரை வச்சு நம்மள மாதிரி ஆயிடுச்சுங்கன்னா வேண்டாம். அப்பதான் ஊரோட விவசாயியான சோமையா தாத்தா அந்த பக்கமா வந்தாரு. அவங்க 2 பேரும் பார்த்து நின்னாரு. என்ன ராமையா பீமையா, 2 பேரும் காலையிலேயே இங்க என்ன பண்றீங்க? குடம் காலியா இருக்கு, 2 பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க சோம்பேறித்தனத்துக்கு அளவில்லையா? ஓ, சோமையா தாத்தாவா? வாங்க வாங்க. நாங்க ஏதோ ஊர் பிரச்சனைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இந்த பீமையாவுக்கு தான் அறிவில்லை. அவன் பூனை குட்டிங்களுக்கு பேர் வைக்க சொன்னா ஏதேதோ பேரை சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட வயலுக்கு காட்டு பண்ணி வந்திருக்கு. அதனால விளைச்சல் எல்லாம் வீணா போச்சு. இதை சொல்ல தலைவரை பார்க்க போய்கிட்டு இருக்கேன். நீங்களே பூனை குட்டிங்களுக்கு பேர் வைங்க. எது காட்டு பண்ணியா? அது ஊருக்குள்ள வந்தா நம்ம நிலைமை என்னாகிறது? ராமையா, உடனே ஒரு சங்கத்தை ஏற்பாடு பண்ணி அதை எப்படி துரத்துறதுன்னு பேசணும். ஆமாம், சோமையா தாத்தா, நீங்கள் தலைவரை பார்க்க போங்க. நாங்கள் இங்கேயே உக்காந்து அந்த பண்ணியை எப்படி விரட்டுறதுன்னு யோசிச்சு வைக்கிறோம். சீக்கிரமா தலைவரை போய் பார்த்து எல்லாத்தையும் சொல்லுங்க. அதை கேட்டு சோமையா தாத்தா, உங்கள் யோசனையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சோமையா தாத்தா தலைவரோட வீட்டுக்கு போனாரு. பாத்தியா ராமையா நம்ம புத்திசாலித்தனத்தை? இப்ப சோமையா போய் தலைவர்கிட்ட சொல்லுவான். தலைவர் ஆளுங்களை அனுப்புவாரு. அவங்க பண்ணியே விரட்டிடுவாங்க. நமக்கு எந்த வேலையும் இல்லை. ஆமாண்டா, கொஞ்சம் அறிவு இருந்தா போதும். எந்த வேலையும் சுலபமா செஞ்சு முடிக்கலாம். சரி சொல்லு,
பூனைக்குட்டிங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஊரோட தலைவர் வீடு ஊர் எல்லையில பெருசா இருந்துச்சு. ஆனா அவர் எப்பவுமே அவரோட வீட்டு திண்ணையில ஒரு நாற்காலியில சாஞ்சபடிதான் உக்காந்துக்கிட்டு இருப்பாரு. அவருடைய கண்ணு அசையும் போது ஊர்ல இருக்கிற எல்லா வேலைகளும் நடந்து முடிஞ்சிடணும்னு நினைப்பாரு. ஆனா அந்த கண்ணை அசைக்கிறதுக்கும் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் தான். சோமையா தாத்தா ரொம்பவும் பதட்டமா தலைவர்கிட்ட வந்தாரு. அவரு தலைவருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. தலைவர் கண்ணு மூடி உக்காந்துருந்தாரு. அப்போ சோமையா தாத்தா, ஐயா, ஜமீன்தார் ஐயா, எல்லாம் முழுகி போகுதுங்க. தலைவர் கண்ணு திறக்காமலேயே, என்ன சோமையா, எதுக்காக இப்ப கத்தி என்ன எழுப்புற? நல்லா தானே தூங்கிக்கிட்டு இருந்த. ஊருக்குள்ள என்ன வெள்ளமா வருது? வந்தா வரட்டும் விடு. தண்ணி 2 நாள்ல போயிட போகுது. அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற? ஐயோ ஐயா, ஆத்து தண்ணி ஊருக்குள்ள வரலங்க. என் வயல் தான் வீணா போகுது. காட்டு பண்ணி வந்து என் வயல் விளைச்சல் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. நீங்க தான் எதுனா செய்யணுங்க ஐயா. அப்ப தலைவர் மெதுவா கண்ணு திறந்து, என்னது, காட்டு பண்ணியா? அதை எதுக்கு என்கிட்ட வந்து சொல்ற? ஊர்ல தான் இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல, யாரையாவது கூட்டிட்டு போய் அதை துரத்தி அனுப்ப வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்றியே. நீங்க தானுங்க ஐயா ஊர் தலைவர். நீங்க சொன்னாதான் எல்லாரும் கேட்பாங்க. நான் தனியா போய் அது கூட சண்டை போட முடியாதுங்களே. அது என்ன குத்திட்டா என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்? அப்ப தலைவர் பெருமூச்சு விட்டு, சரி சரி, உன் தொல்லை தாங்க முடியல. டே ரங்கா. அப்ப ரங்கா உள்ள இருந்து வந்தான். கூப்பிட்டீங்களா ஐயா? போடா, போய் ஊருக்குள்ள இருந்து ஒரு 4 பேரை கூட்டிட்டு வா. நம்ம ராமையா பீமையா எல்லாரையும் கூட்டிட்டு வா. ஒரு முக்கியமான விஷயம் பேசி ஆகணும். எல்லாரும் இங்க எதுக்குங்க ஐயா வரணும்? உடனே போய் அதை துரத்த வேணாமா? இங்க பாரு சோமையா, எதையுமே பொறுமையா யோசிச்சு செய்யணும். முதல்ல ஒரு வேலைக்கு ஒரு சங்கம் வேணும். அப்புறம் தானே எதையும் செய்ய முடியும். அப்படி பண்ணாதான் வேலை சுலபமாகும். நாம நேரா போனோம்னா அது நம்மள முட்டி தள்ளிட்டு போயிடும். நாம என்ன பண்றதுன்னு எல்லாரும் உக்காந்து குழுவா அமைதியா யோசிக்கலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் வயலுக்கு எதுவும் ஆகாது. கொஞ்ச நேரத்துல ராமையா பீமையா கங்கையா எல்லாருமே தலைவரோட வீட்டுக்கு வந்து தலைவர் வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப தலைவர் ரொம்ப கம்பீரமா, எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊருக்கு ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்திருக்கு. ஒரு வீணா போன காட்டு பண்ணி நம்ம சோமையாவோட வயல்ல புகுந்து அவனுடைய வயல்ல இருக்கிற விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்குதாமா. அதை நாம எல்லாரும் எதிர்த்து நிக்கணும். இதுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன? ஐயா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் பறையடிச்சுக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே போனோம்னா அந்த காட்டு பண்ணி தானாவே ஓடி போயிடும். அப்போ ராமையா குறுக்குல வந்து, அட நீ வேற ஐயா, நாம கத்தனோம்னா நம்ம உடம்புல இருக்கிற பலம் எல்லாமே போயிடும். அப்புறம் தப்பு அடிச்சோன்னு வச்சுக்கோ, நம்ம கையெல்லாம் வலிக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்ம செய்யணுமா? நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் இல்லையா? என்கிட்ட இதுக்கு வேற யோசனை இருக்கு. என்ன யோசனை ராமையா, சொல்லு. நாம ஒரு சோளக்காட்டு பொம்மைய பண்ணலாம். அது நடுவில் ஒரு குச்சியை வச்சு வயல்ல வச்சோன்னு வச்சுக்கோங்க. காட்டு பண்ணி மனுஷங்க வராங்கன்னு ஓடி போயிடுமே. அப்புறம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. ஒரு தடவை செஞ்சிட்டா எப்பவும் நமக்கு தீர்வாயிருக்கும். அதை கேட்டு பீமையா தலையாசிச்சு, இது நல்ல யோசனை ராமையா. எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடுச்சு. ஐயா, ராமையா சொன்னதையே செய்யலாமே. சோளக்காட்டு பொம்மை யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அதை தயார் பண்ணணும் இல்ல. அதுக்கு குச்சி வேணும், பானை வேணும், துணி வேற வேணும். இது எல்லாத்தையும் யார் கொண்டு வர்றது, யார் தயார் பண்றது? இதுல என்னங்க ஐயா இருக்கு? எல்லாருமே பகிர்ந்து செய்யலாம். இதோ இந்த ரங்கையா போய் கம்பத்தை கொண்டு வரட்டும். எப்படியும் சோமையாக்கு தானே நஷ்டமாகுது. அதனால அவருடைய பழைய துணியை கொடுப்பாரு. பீமையா வீட்டில் பானை இருக்கும், அவன் பானையை கொண்டு வந்து தருவான். நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொம்மை தயார் பண்ணுறேன். நான் செய்கிற வேலை தான் ரொம்ப பெருசு. நான் எதுக்கு கம்பத்தை கொண்டு வரணும்? எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. என் துணிங்க எல்லாம் கிழிஞ்சி போச்சு. மாற்றி போட்டுக்கவே துணி இல்லை. எங்கேருந்து பழைய துணி வரும்? என்னோட வீட்டிலையும் எந்த பானையும் இல்லை. எல்லாத்துலேயும் ஏதோ போட்டு வச்சிருக்கேன். அதை கேட்டு தலைவர், பாத்தீங்களா, வேலையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லாரும் சாக்கு சொல்றீங்க. சரி, இப்ப நான் ஒரு யோசனைய சொல்றேன். நாம எல்லாருமே சோமையா வயலுக்கு போகலாம். அங்கேயே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். எப்படியும் காட்டு பண்ணி வரும். வந்த உடனே எல்லாரும் ஓன்னு கத்தலாம்.
அது பயந்து போய் காட்டுக்குள்ளேயே திரும்ப ஓடிடும். ஐயா, இந்த யோசனை நல்லா இருக்கு. நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா சோமையா வயலுக்கு நடந்து போனா கால் வலிக்குமே. நாம இங்கேயே உட்காந்து கத்தலாம். பண்ணிக்கு கேட்காதா என்ன? தலைவர் தலையில கை வச்சு, உங்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்ய முடியாது. சரி, இந்த பஞ்சாயத்துக்கு இப்போதைக்கு நான் வாய்தா போடுறேன். நாளைக்கு காலையில ஒரு நல்ல யோசனையோட வாங்க. அப்ப நாம இதுக்கு ஒரு முடிவெடுக்கலாம். இங்க பாரு சோமையா, இன்னைக்கு ராத்திரி உன் வயலுக்கு நீ காவல் இரு. சோமையா அதை கேட்டு ரொம்ப சோகமா, என் தலையெழுத்து, என் வயலாச்சே, நான் தான் காவலுக்கு இருக்கணும். நீங்க எல்லாம் நல்லா தூங்குங்க அப்படின்னு சோகமா அங்கிருந்து போயிட்டாரு. அப்போ ராமையா, பாத்தியாடா பீமையா, பிரச்சனை அவந்துங்கிறதால அவன் தான் அதை சரி பண்ணிக்கணும். தேவையில்லாம நாம ஏன் மூக்க நுழைக்கணும்? சரி வா, கிணத்துக்கு போய் தண்ணி எடுக்கிற வேலையை பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில மறுபடியும் அவங்க எல்லாருமே ஊரோட தலைவர் வீட்டுக்கு வந்தாங்க. ராத்திரி முழுக்க நல்லா தூங்கிட்டாங்க. அதனால யாரும் புதுசா எந்த யோசனையோடவும் வரவே இல்லை. ஆனா பாவம் சோமையா மட்டும் ராத்திரி முழுக்க வயலுக்கு காவலு காத்துக்கிட்டு இருந்ததுனால அவருடைய கண்ணெல்லாம் செவந்து போயிருந்துச்சு. அப்பதான் பக்கத்து ஊரான ராமாபுரத்துல இருந்து சுப்பையா அப்படிங்கிற ஒருத்தன் அந்த ஊருக்கு வந்தான். சுப்பையா ரொம்ப புத்திசாலி. அவனை பார்த்தாலே அவன் ரொம்ப தெளிவானவன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த சோம்பேறி கூட்டத்தை பார்த்து அவன் அங்கேயே நின்னான். என்னங்க ஐயா, எல்லாரும் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, எதனா விசேஷமா? அப்போ தலைவர் கம்பீரமா, முதல்ல நீ யாருப்பா? எங்க ஊருக்கார மாதிரி இல்லையே. நாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறோம். தேவையில்லாம எங்க ஊர் விஷயத்துல தலையிடாத. சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அது என்னங்க அவ்வளோ பெரிய பிரச்சனை? உங்களெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நாட்டுக்கு தேவையான முக்கியமானதை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நாட்டுக்கு தேவையான வேலை இல்ல, எங்க ஊருக்கு தேவையான வேலை. எங்க ஊர் வயல்ல ஒரு காட்டு பண்ணி புகுந்துருக்கு. விளைச்சல் எல்லாத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கு. அதை துரத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். காட்டு பண்ணியா? அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ பெரிய கூட்டம்? 4 பேர் 4 குச்சி எடுத்துட்டு போய் துரத்தனா ஓடி போயிட போகுது. அதுக்கு எதுக்குங்க இப்படி பஞ்சாயத்தெல்லாம்? பாத்தியாடா ராமையா, இவன் புத்திசாலி இல்லை, உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவன் போல. இங்க பாருப்பா தம்பி, உன்ன மாதிரி உடம்பு பலத்தை நம்பி வாழ்றவங்க இல்லை நாங்க. அறிவோட வாழ்ந்து உடம்பு பலத்தை மிச்சம் பிடிக்கிறவங்க. அதை கேட்டு சுப்பையா ஆச்சரியமா, பலத்தை மிச்சம் பிடிக்கிறீங்களா? அது எப்படி? இங்க பாருப்பா, இப்ப வேலை செஞ்சோம்னா பசி எடுக்கும். பசிச்சா போய் சாப்பிடணும். அப்புறம் அந்த சாப்பாட்டுக்காக உழைக்கணும். அப்புறம் மறுபடியும் பசி எடுக்கும். அதுவே நம்ம வேலை செய்யாம அமைதியா இருந்தோம்னா நமக்கு பசி எடுக்காது. சாப்பிடவும் வேண்டாம், சாப்பாட்டுக்காக உழைக்கவும் வேண்டாம். எவ்வளவு நிம்மதியான வாழ்க்கை! இதைத்தான் சோம்பேறி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, அட வீணா போனவனுங்களா, நீங்களும் உங்க சோம்பேறி வாழ்க்கையும். இந்நேரம் உங்ககிட்ட பேசுறத விட்டுட்டு போயிருந்தா என் வேலையே முடிஞ்சிருக்கும். நீங்க என்ன வேணும்னாலும் பேசிக்கோங்க. முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். சுப்பையா அப்படி சொன்னானோ இல்லையோ, அப்ப தூரத்துல இருந்து ஐயோ வந்துருச்சு, பண்ணி வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ரொம்பவும் பதட்டமாயிட்டாங்க. அப்ப சோமையோட வயல்ல இருந்த அந்த காட்டு பண்ணி வழி மாறி ஊருக்குள்ள வந்துருச்சு. அது ஆட்களை பார்த்து பயந்து ஊருக்குள்ள தப்பிக்கிறதுக்காக அங்க எங்கன்னு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ தலைவர் அவருடைய நாற்காலியில இருந்து கீழே விழுந்து, ஐயோ கடவுளே, டே ராமையா, உன் யோசனை என்னடா ஆச்சு? அங்க பாருடா, அது என்ன பார்த்து தாண்டா வருது. ராமையா ஒரு தூணுக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு, ஐயா, நீங்க பயப்படக்கூடாது. நீங்க தான் ஊரோட தலைவர். அதுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. நீங்க ஊரோட தலைவர் இல்ல, உங்க பேச்சை கேட்டுட்டு போயிடும். பீமையா வீட்டு கூரை மேலே ஏறி உக்காந்து, டே ராமையா, சொன்னா கேட்குற மாதிரி தெரியல. அதோட பள்ளி எவ்வளோ கூரா இருக்கு பாரு. டே ரங்கையா, நீ பலசாலி தானே, பண்ணி கூட போய் சண்டை போடுடா. ரங்கையா மரத்துல ஏறி, என் பலமெல்லாம் மரம் ஏறவே சரியா போச்சு. பண்ணி கூடலாம் சண்டை போட முடியாது. சோமையா, அது உன்னோட பண்ணி தான். நீ ஏன் அதுக்கிட்ட போய் பேசு. சோமையா அழுதுகிட்டே, என்னோட பண்ணியா? நானா அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் என்ன பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஊர்ல எல்லாருமே பயந்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பிடிச்சு தள்ளி ஒருத்தங்க மேல ஏறி குதிச்சு போய்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கிடைக்கிற இடத்துல ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டு பண்ணி ஆட்களை பார்த்து இன்னும் அதிகமா பயந்து ஒரு சின்ன பையனை மோதுறதுக்காக வேகமா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த கதையில பசங்க யாரும் இல்லைங்கிறதுனால
அது தலைவரோட நாற்காலி பக்கம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் நாற்காலி, என்னோட சிம்மாசனம், யாராவது அதை காப்பாத்துங்கடா. எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பையா கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா முன்னாடி வந்தான். பக்கத்துல இருந்த ஒரு பால் கேனை அவன் சத்தமா தட்டினான். அதுக்கப்புறம் சத்தமா கத்தினான். ஹொய் ஹொய் ஹொய். அந்த பெரிய சத்தத்தை கேட்டு அந்த காட்டு பண்ணி காட்டு நோக்கி போயிடுச்சு. காட்டு பண்ணி போனதும் மறுபடியும் அந்த ஊரு அமைதி ஆயிடுச்சு. மரத்துல ஏறினவங்க, தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சவங்க, கூரை மேல ஏறி ஒளிஞ்சவங்க எல்லாரும் கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ ஊர் தலைவர் எல்லாரையுமே பார்த்து, பாத்தீங்களா, என்னோட திட்டம் வேலை செஞ்சிருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்தனதால பண்ணி ஓடிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல, ஒற்றுமை தான் நம்மளோட பலம். அப்ப ராமையா தலைவரை பார்த்து, ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா, நம்ம யாருமே கத்தவே இல்லை. எல்லாரும் பயந்து போய் உக்காந்துக்கிட்டு இருந்தோம். கத்தனது அந்த சுப்பையா தான். ஆமாங்க ஐயா, எல்லாரும் பயந்து போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தோம். அவன் தான் பண்ணிய விரட்டனான். 2 நாளா செய்யாத வேலைய 2 நிமிஷத்துல செஞ்சிட்டாங்க ஐயா. எல்லாரும் சுப்பையா பக்கத்துல வந்து, தம்பி, உனக்கு தைரியம் அதிகம் போலையே, பயமா இல்லை? சுப்பையா சிரிச்சுக்கிட்டே, ஏன் பயம் இல்லை, எனக்கும் தான் பயமா இருந்துச்சு. ஆனால் பயந்து போய் உட்காந்தா வேலை நடக்குமா? அதான் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பண்ணேன். ஆனால் இதுக்கு நீ முன்னாடியே திட்டம் போட்டு இருக்கணும். பண்ணி வந்ததும் நேராக போய் அதை விரட்டினது தப்பு. அது உன் மேலே மோதி இருந்தா என்ன இருக்கும்? இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கவே 2 நாள் எடுத்துக்கிட்டீங்க. அந்த 2 நாளாக அந்த பண்ணி சோமையா வயலை தானே வீணாக்குச்சு. நேரம் ஆக ஆக அவருக்கு தானே நஷ்டம் அதிகம். நான் ஒன்றும் அதிகமாக யோசிக்க நேரம் எடுக்கலை. நேராக வேலையில் இறங்கிட்டேன். சில நேரத்தில் சில வேலைங்களை யோசிக்காம உடனே செஞ்சிடணும். அதை கேட்டு அந்த ஊரோட தலைவர், நீ சொல்கிறது உண்மையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சரி, எங்கள் ஊருக்கு நீ நல்லது பண்ணியிருக்க. உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஐயோ, எனக்கு எதுவும் வேணாங்க. நான் சும்மா இந்த ஊருக்கு வந்தேன். உங்களால் எனக்கு ஒன்றை தான் கொடுக்க முடியும். என்னது அது? இன்னையிலிருந்தாவது இந்த சோம்பேறித்தனத்தை விடுங்க. சோம்பேறித்தனத்தால் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நாம் கஷ்டப்பட்டு உழைச்சோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லி சுப்பையா அந்த ஊரை தாண்டி மற்ற ஊருக்கு போயிட்டான். கிராமத்து ஜனங்க எல்லாருமே அவன் போன வழிய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் தடவையா அந்த ஊர் ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு புது யோசனை வந்துச்சு. அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்வு அந்த ஊரை சேர்ந்த ஜனங்க மேல ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு. அவங்க எல்லாரும் ஒரே நாள்ல எல்லாம் மாறிடல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யோசிக்கிற விதத்தை அவங்க மாத்திக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் பீமையா ராமையா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, என்னடா ராமையா, இன்னைக்கு நாம தண்ணி இறைக்காம யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கலாமா? ராமையா ஒரு பெருமூச்சு விட்டு கிணத்து வாளிய கையில எடுத்துக்கிட்டு, வேணாண்டா பீமையா, அந்த சுப்பையா சொன்னது இன்னும் என் காதுல கேட்குது. சில யோசனையை செய்ய திட்டம் போட தேவையில்லை, உடனே செஞ்சிடணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ராமையா வாளிய கிணத்துக்குள்ள போட்டான். தண்ணிய எரிச்சு முதல்ல அவனுடைய குடத்துல ஊத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பீமையாவோட குடத்துலயும் தண்ணிய ஊத்துனான். அதை பார்த்து பீமையா, டே ராமையா, நான் பார்க்கறதெல்லாம் உண்மைதானாடா? ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா, நானே தான். தினமும் உன் கூட வாக்குவாதம் பண்ணுறதுலையே பலம் எல்லாம் போகுது. அதை வச்சு தண்ணி இறைக்கலான்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி வா போகலாம். அப்படி 2 பேருமே குடத்தை தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்படி சோமநாதபுரத்துல புதுசா சோம்பேறித்தனம் எல்லாம் போய் சுறுசுறுப்பு வந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எந்த வேலை செய்யறதுக்கும் திட்டம் போட்டு யோசிச்சு செய்யறதை விட்டுட்டு சில நேரத்துல உடனே அந்த வேலையை செஞ்சிடலாம். சோம்பேறித்தனம் நிரந்தரமான சுகத்தை கொடுக்காது. அப்போதைக்கு அது சுகமா தான் இருக்கும், ஆனா போக போக அது கஷ்டமா மாறிடும். அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம். சாயந்தரம் நேரத்துல அந்த ஒரு ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே வயசானவங்க எல்லாருமே உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துலதான் ராமையாவும் வேணுவும் மெதுவா அந்த பக்கமா நடந்து வந்தாங்க. டே ராமோ, வரது ராமையா தானே? என்னடா அப்படி கேட்குற? ராமையா தான். இத்தனை நாளா அதிக நேரம் குடிசையிலேயே இருக்கிறதால நம்ம பார்வையிலேயே படலை, அதான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. என்னடா நீ இதை ராமையா கேட்டா எவ்வளோ கவலைப்படுவாரு சொல்லு. அப்பதான் அந்த பக்கமா அந்த ராமையா சிரிச்சுக்கிட்டே, சில நேரங்களில் எனக்கும் அப்படி தான் தோணும். என்ன பண்ணுறது,
இது தனிமையான வாழ்க்கையாச்சே. என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வராதுன்னு சொல்லி நான் கவலைப்பட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்னோட பாலிய சிநேகிதன் இதோ இந்த வேணு வந்தான். எனக்கு தைரியம் கொடுத்தான். அப்படியே ஊரை சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டான். அதான் நான் அவன் கூட வெளியில் வந்திருக்கேன். ஒரு மனுஷன் யாரும் இல்லாமல் எப்போ தனிமையில் இருக்கானோ அப்போ அவனுக்கு மூளை வேலை செய்யாது. அப்போ அவன் சிந்தனையில் வெறும் கெட்ட எண்ணங்கள் மட்டும்தான் வரும். அப்படி ஒரு நிலைமை ராமையாவுக்கு வரக்கூடாதுன்னு தான் சும்மா வெளியில் அப்படி சுற்றிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு வந்தேன். என் நண்பனை பார்த்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாம் வந்துச்சு. அதை கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறமா ஒன்னா சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க. சரி, எப்படியோ வந்துட்டீங்கல்ல, வந்து உக்காருங்க, கொஞ்ச நேரம் பேசலாம். நம்ம காலத்தில் நட்புக்கு எவ்வளவு மரியாதை இருந்துச்சு இல்லையா? 5 பைசா கிடைச்சா போதும் 5 பேர் உக்காந்து விருந்து சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இப்போ எல்லாரும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தனியாக தான் சாப்பிட்றாங்க. எல்லாம் சுயநலமாயிட்டாங்க. அதுவும் உண்மைதான். நானும் 40 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நட்போட தான் பழகிக்கிட்டு இருந்தேன். ஆனால் காலம் போக போக காலத்துலேயும் மாற்றம் வந்துச்சு. மனுஷங்களோட மனசுக்குள்ளேயும் மாற்றம் வந்துச்சு. யாருக்குள்ளேயும் அன்பு பாசம் எல்லாம் கிடையாது. எல்லாமே வெறுமையாகி போயிடுச்சு. இங்க பாரு ராமையா, காலத்துல எவ்வளவு மாற்றம் வந்தாலும் மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க. யாரும் இல்லைன்னு கவலைப்படாத. சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. நிறைய பணம் சம்பாதிச்சேன். நிறைய சொத்து பத்துக்களும் வாங்கினேன். அப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னு. ஆனா கடவுள் என் தலையில என்ன தலையெழுத்தை எழுதினானோ என்னமோ, ஒரு விபத்துல என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் இறந்துட்டாங்க. சில நேரங்கள்ல எனக்கு தோணும், அந்த விபத்துல நானும் கூடவே போயிருந்தா நல்லா இருந்திருக்கோன்னு. அப்படி சொல்லாத ராமையா. ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதை தெரிஞ்சுக்க நாம பொறுமையா இருக்கணும். நாளைக்கு என்ன நடக்குமோ என்னமோ. இதுல நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா கவலையை தவிர எதுவும் மிஞ்சாது. நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது எல்லாமே நம்ம வாழ்ற நேரம்தான். போற போக்குல நாம வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாயந்தர நேரம் ஆகாயத்துல வண்ணமயமான மேகங்கள். ராமையா ஒரு வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா வந்த தேவி, ராமையா இந்த வேப்பல உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இப்ப இது எனக்கு எதுக்குமா? நான் எதையாவது சாப்பிட்டு என் பசிய தீர்த்துப்பேன். உன் வயசுக்கு இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது, எந்த வியாதியும் வராது. இத சாப்பிட பழகிக்கோ. அதை கேட்டு ராமையா சிரிச்சுக்கிட்டே, ஆனா இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்குமா? பரவாயில்ல, நீ எனக்காக யோசிச்சு இதெல்லாம் கொண்டு வர. எனக்கு இதுவே பெரிய சந்தோஷம். நீ மட்டும் இல்ல அப்படின்னா எனக்கு பேச்சு துணைக்கு கூட ஆள் இருந்திருக்காது. நீ தினமும் வந்து என்கிட்ட 2 வார்த்தை பேசுறதால எனக்கும் யாரோ இருக்காங்கங்கிற எண்ணம் வருது. இங்க பாரு ராமையா தாத்தா, உன்ன மாதிரி நானும் அனாதைதான். எனக்குன்னு பெத்தவங்க யாரும் இல்ல. அப்பதான் ஒரு தம்பதிங்க வந்து என்ன தத்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்தேன். வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. யார் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க எடுத்த முடிவால என் வாழ்க்கை அன்னைக்கே மாறிடுச்சு. எப்பவுமே நாம எடுக்கிற ஒரு முடிவு யாருக்காவது பயன்படுற மாதிரி இருக்கணும். சின்ன பொண்ணா இருந்தாலும் சரியா சொன்னம்மா. அதுவும் சரியான நேரத்துல சொல்லியிருக்க. நானும் இந்த தனிமைங்கிற செவர இடிக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2 நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்ல பெரிய திருவிழா. ஊஜனங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. வேணு ராமையாவை திருவிழாவுக்கு கூட்டிட்டு போனாரு. ராமையா, இன்னைக்கு திருவிழாவுக்கு வந்திருக்கோம்ல, உனக்கு எப்படி தோணுது? எனக்கு என்னோட சின்ன வயசு ஞாபகம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குடா. எங்க அம்மா என் கையில 10 பைசாவை வச்சுட்டு திருவிழாக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த 10 பைசாவை வச்சுக்கிட்டு நான் மொத்த திருவிழாவையும் சுத்தி பார்ப்பேன். ஆனா எதையுமே வாங்க மாட்டேன். வீட்டுக்கு போனதும் அம்மா கேட்பாங்க, எதையும் வாங்கிக்கலையான்னு. இந்த 10 பைசா கூட இன்னொரு 10 பைசாவை சேர்த்தா ஒரு நல்ல பொம்மை கிடைக்கும்மா. எப்படியும் அடுத்த திருவிழாவுக்கு நீ 10 பைசா தருவல்ல, அப்ப வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். நான் என்னோட அம்மா கிட்ட அப்படி சொன்ன உடனே எங்க அம்மா கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு. நானும் அப்படிதான்டா. ஆனா அம்மா 10 பைசா கொடுத்தா சும்மா இருக்க மாட்டேன். அடம் பிடிச்சி இன்னொரு 2 பைசாவும் சேர்த்து வாங்கிக்கிட்டு தான் வருவேன். அப்பதான் திருவிழாவுக்கு வந்திருந்த சின்ன பசங்க எல்லாரும்
ராமையாவை பார்த்து வேகமா ஓடி வந்தாங்க. ராமையா தாத்தா, எங்களுக்கு கதை சொல்ல. ராமையா சிரிச்சுக்கிட்டே, கதையா? கதையெல்லாம் சொல்லி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா. ஞாபகம் இருக்கோ இல்லையோ, தெரிஞ்ச கதையை சொல்றேன் கேளுங்க. அப்படி ராமையா பசங்களுக்கு பஞ்சதந்திர கதையிலிருந்து ஒரு பாகத்தை சொல்ல ஆரம்பிச்சாரு. பசங்க கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மொத்தத்துல இதுதான் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படியே நடந்துருச்சு. ராமையா எல்லாரும் கூட சேர்ந்து சுத்தும் போது அவருடைய தனிமை போயிடும்னு எனக்கு தெரியும். பாவம், இந்த மனுஷன் ரொம்ப நல்லவரு. ஊர்ல இத்தனை பேர் இருந்தாலும் அவர் தனிமையா தான் இருந்தாரு. இப்ப எப்படியோ ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிட்டாருல. இனி காலம் போக போக ராமையா தாத்தா நிச்சயமா மாறிடுவாரு. தாத்தா, நீங்க சொன்ன கதை நல்லா இருக்கு. நாங்களும் உங்களை மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு கதை சொல்றோம். ஆமா தாத்தா, நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இப்படிதான் கதை சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா? நீங்களும் எனக்கு குழந்தைங்க மாதிரி தானே. உங்களுக்கு எப்பெல்லாம் கதை கேட்கணும்னு தோணுதோ வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்ததும் நான் உட்காந்து எல்லா கதையும் உங்களுக்கு பொறுமையா சொல்றேன். பசங்களும் சத்தமா சரின்னு சொன்னாங்க. ராத்திரி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ராமையா வீட்டுக்கு வந்துட்டாரு. ஜன்னல் கிட்ட உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறமா இன்னைக்கு அவரு சந்தோஷமா இருந்ததை நினைச்சு அவரு சந்தோஷப்பட்டாரு. இத்தனை நாளா தனிமையான வாழ்க்கைனா நிரந்தரமான கஷ்டம் வலின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, இந்த தனிமை அப்படிங்கிறது என்னை சுற்றி நானே போட்டுக்கிட்ட வேலி அப்படின்னு. அந்த வேலியை தூக்கி எறிஞ்சிட்டு வெளியில போய் 4 பேருக்கிட்ட பழகுனா தனிமைங்கிறதே இருக்காது. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வேணு அவருடைய ஊருக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு. ராமையா, கவலைப்படுறியாடா? ஆனா எனக்கு மட்டும் ரொம்ப கவலையா இருக்குடா. நான் போயிட்டேன்னா மறுபடியும் நீ தனிமையில வாடுவியோன்னு. ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாதுடா. இங்க பாரு, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு சொந்த பந்தம்தான். நீ எல்லார் கூடவும் பழகணும். மறுபடியும் அந்த தனிமையான வாழ்க்கைக்குள்ள போகக்கூடாது. டேய், இப்ப நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உன்கிட்ட யாருடா சொன்னாங்க? என் வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. இப்ப நான் புது உலகத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கைய மாத்தினதே நீ தானடா. எல்லாரும் நமக்கானவங்க அப்படிங்கிறத இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தனியா இருந்துக்கிட்டு எனக்குன்னு யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டனே, அதுதான் நான் பண்ண தப்பு. முதல்ல நாம ஒருத்தவங்களுக்கு பாசத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் அவங்க கிட்ட இருந்து பாசம் கிடைக்கணும்னு நினைக்கணும். உண்மைதான் ராமையா, நீ இப்படி பேசுறத பார்த்தா சந்தோஷமா இருக்கு. நீ எப்பவும் இப்படியே இருக்கணும். எனக்கு ஒன்று தோணுதுடா. பசங்க கூட இருக்கும்போது நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. நான் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போய் பசங்க கூட நேரத்தை செலவிட போறேன். நான் அவங்களுக்கு நிறைய கதைகள் சொல்ல போறேன். நீ எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்டா. நீ சொன்னல்ல, தனிமைங்கிறது நமக்கு நாமளே போட்டுக்கிற வேலின்னு, அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். இனிமே நான் எல்லார் கூடவும் பாசத்தோட பழக போறேன். இது நல்ல யோசனை தான் தாத்தா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட சொல்ல, நான் செய்யறேன். அப்படி அன்னையில இருந்து ராமையா அவருடைய வாழ்க்கையில இருக்கிற தனிமையை போக்கி ஊரை சேர்ந்த எல்லாருமே நமக்கானவங்க தான் அப்படின்னு சொல்லி எல்லாரு கூடவும் பேசி பழகி அப்படியே அவரு சம்பாதிச்ச பணத்துல இருந்து கொஞ்சம் பணத்தை ஊரோட நல்லதுக்கும் கொடுத்தாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, எல்லாரும் நம்ம மேல பாசத்தை காட்டணும், எல்லாரும் நம்மள நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவங்க மேல பாசத்தை காட்டணுமா இல்ல நாம அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டோமா அப்படின்னு நினைச்சு பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் நாம இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கும் போது அவங்களுக்கு நாம அதை கொடுத்துருக்கணும். அப்பதான் அவங்களும் அதை நமக்கு கொடுப்பாங்க. நம்ம தனியாயிட்டோன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம ஆளுங்க தான் நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தனிமைங்கிறது இருக்காது.